தேர்தல் களம் எப்படி சார் இருக்கு? தேர்தல் களம் மக்கள்கிட்ட தெளிவான அரசியல் கண்ணோட்டம் இருக்கு. அவங்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரியும் யார் நம்ம தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்கிறாங்க, மகளிருக்கு நல்லது செய்கிறாங்க, மாணவர்களுக்கு நல்லது செய்கிறாங்க, படிப்பு உணர்த்துவது எல்லாமே நிறைய இருக்குது. ஓகே, அதனால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எங்கள் தலைவர் சொன்னவர் மாதிரி 200க்கு 200 வெல்வோம். இளைஞர்கள் கூட்டம் திமுகவுல கம்மியா இருக்குன்றாங்க. இளைஞர்கள் எங்களை பார்த்தா வரவேற்பு திமுகவுல இல்ல. ஓகே, இது வந்து ஒரு பழைய கட்சி, பழங்காலத்து கட்சி. இந்த மாதிரி சொன்னதுக்காக தான் நாங்கள் திருவடந்தையிலையும் விருதுநகர்லையும் அந்த இளைஞர் மாநாடு போட்டோம். அது எல்லாமே நிர்வாகிகள் கூட்டம் மட்டும்தான். திருவண்ணாமலை போட்டியிலும் நிர்வாகிகள் மட்டும்தான். அதில் எவ்வளோ இளைஞர் வந்தாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லாமே லட்சக்கணக்கு தான், ஆயிரக்கணக்கு தான். அதான் சொல்கிறோம்ல, நாங்கள் கொள்கையோடு வந்திருக்கோம் பிரதர். நாங்கள் இந்த திரை கவர்ச்சியை நம்பி வரல. ஓகேவா? திரையில் ஒருத்தரை பார்த்துட்டு நாங்கள் வரல. நாங்கள் வரது அண்ணாவை பார்த்து, கலைஞரை பார்த்து, தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை பார்த்து வரோம். அதனால் எங்களுக்கு இந்த திரை கவர்ச்சிலாம் தெரியாது. 3 காரணம் சொல்லுங்க, ஏன் மீண்டும் திமுக வரணும், மீண்டும் தொடரணும் ஆட்சி? நீங்கள் சாதாரணமாக எடுத்துங்க ஜி. அடிப்படை சேவை. இப்போ நாங்கள் காஞ்சிபுரம் மாவட்டம், எங்களோட அமைச்சர் தாமோ அன்பரசன், எங்கள் தொகுதியிலே நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்றதை மட்டும் சொல்கிறோம். ஓகேங்களா? அடிப்படை அனைத்து எங்கள் 10 ஊரில் பார்த்தீங்கன்னா ஆலந்தூர் தொகுதி எங்களோட தொகுதி, அமைச்சர் தொகுதி. அந்த தொகுதியில் மட்டும் பார்த்தீங்கன்னா 10 ஊர்லேயும் எல்லா ரோடு வசதியும் செஞ்சு கொடுத்துருக்கோம். 95% ரோடை முடிச்சிட்டோம். அதே போல் சமுதாய கூடம், அதுக்கப்புறம் நிறைய பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஒரு இடத்துல தண்ணி நல்லா இல்லை, ஐயப்பாத்தாங்கல் அந்த மாதிரி சரௌண்டிங்கில் தண்ணி நல்லா இருக்காது. அங்கே அமைச்சர் ஆர்ஓ பண்ணி கொடுத்துருக்காரு. ஓகேங்களா? அந்த மாதிரி அடிப்படை தேவை நிறைய பூர்த்தி செஞ்சுருக்கோம். அதே மாதிரி 1.5 லட்சம் பேருக்கு அமைச்சர் பட்டா வழங்கியிருக்காரு. அது சாதாரண விஷயம் இல்லை. உங்களுக்கு ஒரு பட்டான்றது ஒரு பெரிய கனவு. உங்களோட இல்லத்தில் ஒரு ஒரு மனையில் உங்களுக்கு ஒரு பட்டா கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அந்த மாதிரி நாங்கள் சொல்லிகிட்டே போகலாம், அடிக்கிட்டே போகலாம். ஒன்று நீங்கள் 3 தான் கேட்டீங்க, நான் 10 கூட சொல்லுவேன்.